அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளை எண்ணெய் ஊற்றிட்டான். சேமியா ரெடியாக போகுது. சேமியாவுக்கு கடுகு போடுறாரு. நல்லா பொரிஞ்சு முன்னாடி சீரகம் போடணும். இப்போ நல்லா பதமாக பொரிஞ்சு முன்னாடி அதிகமாக ஈட்டு வச்சிடாதீங்க, கண்ணுக்கு பொரிஞ்சு வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை தட்டி வெங்காயம் போட்டுக்காங்க. மாப்பிள்ளை வெங்காயம் போடுறாப்புல, அதுக்கடுத்து எதோ போடுறாப்புல, அது என்னன்னு எனக்கு தெரில. மச்சி அது என்னது மச்சிது? பூண்டு போட்டுக்கிறாரு. நல்லா வணக்கிறேங்க. போட்டு வணக்க எண்ணெய் ஒரு புகையாக கிளம்புது. நல்ல புகை கிளம்பினோடனே தண்ணி எடுத்துக்காங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. அவ்வளோதான், நம்ம தம்பி இப்போ தண்ணி ஊற்ற போகிறாப்புல. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா என்றா சேமியாவுக்கு மஞ்சள் கொட்டுறான்னு கவலைப்படாதீங்க. பேச்சுலர் சமையல்லாம் அப்படிதாக்கும். பச்சை மிளகா வாங்குறதுக்கு டைம் இல்லை, அதுதான் ஜிலேபி போடுறோம், மிளகாத்தூள் போட்டு கலக்கிக்கிறோம். நீங்கள் இடையில கேசரி செய்கிறாங்கன்னு கேசரி செய்யலை, சேமியா செஞ்சுக்கிறோம். லைட்டாக பத்தமாக உப்பு போட்டுக்காங்க, உங்களுக்கு தேவையான அளவு. ஆஹா, நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், இப்போ சேமியா கொட்டுறோம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சேமியா, உங்கள் ஊரில் என்ன சொல்லிட்டு போங்க. ஓ மை காட், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாப்பிட அருமையாக தான் ஒன்றுங்குது. சேமியா பிரமாதம். என்னடா சேமியா ஒயிட் ஆகும் சாப்பாடு நினைக்காதீங்க, புது டிஷ்ஷு. இதுக்கு பேர் சகப்பு சேமியா. மாஸ்டர் இப்போ தான் உப்பு தூக்கிட்டுக்கிறாரு. ஆஹா, அப்படியே கொதிச்சு மனம் வந்துட்டே இருக்கு. கிண்டுறாரு. அவ்வளோதான் ப்ரோ, ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு.
நைட்டு 12 மணி ஆக போகுது. சாரி ப்ரோ, நைட்டு 1 மணி ஆக போகுது. 1 மணிக்கு சமைச்சிட்டு உட்காந்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். நைட்டு 1:15 ஆக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வந்துட்டோம். எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.